அதிகாரம் 22. திரளான ஐஸ்வர்யம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். நம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அதிகமான ஐஸ்வர்யம் சேகரிப்பதை விட நம்முடைய நற்பெயரை காத்துக்கொள்வதே மிகவும் மேன்மையானது. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. ஐஸ்வர்யத்தை அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பாவமான வழிகளிலும் துன்மார்க்கமான வழிகளிலும் ஐஸ்வர்யத்தை சேர்க்கக்கூடாது. நம்முடைய நற்பெயரை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. நம்மிடத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை நமக்கும் செலவு பண்ண வேண்டும், பிறருக்கும் செலவு பண்ண வேண்டும். உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். பசிக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். ஐஸ்வர்யத்தினால் மற்றவர்களுடைய சரீர நன்மைகளுக்கு உதவி புரிவது நல்லது. சரீர நன்மையை விட ஆத்ம நன்மை மிகவும் முக்கியமானது. நம்முடைய ஐஸ்வர்யத்தின் உதவியினால் மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுத்தர வேண்டும். நம்முடைய ஐஸ்வர்யம் சுவிசேஷ ஊழியத்திற்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்க வேண்டும். பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். மற்றவர்கள் நம்மீது பிரியமாய் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்கள் மீது அன்பு கூர்ந்தால்தான் அவர்கள் நம்மீது அன்பு கூறுவார்கள். நம்முடைய வார்த்தையும் செய்கையும் நம்முடைய அன்பை பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும். பொன்னையும் வெள்ளியையும் விரும்புவது உலக பிரகாரமான காரியம். கர்த்தருடைய தயவையும் மனுஷருடைய சிநேகத்தையும் விரும்புவது ஆவிக்குரிய காரியம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே நமக்கு அதிக பிரயோஜனம் உள்ளது.